வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓட்ஸ் கஞ்சி செய்ய போகிறோம். இந்த ஓட்ஸ் கஞ்சியை வந்து நம்ம ஹெல்த்தியாகவும் அதே சமயம் நல்ல டேஸ்டியாகவும் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த ஓட்ஸ் கஞ்சி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு வந்து ஸ்டீல் கட் ஓட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம வந்து குக்கர்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம வந்து ஓட்ஸ் சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து நான் 3 கப் அளவுக்கு வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். 3 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம வந்து கஞ்சிக்கு தேவையான உப்பையும் நம்ம வந்து சேர்த்துருவோம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 7 பல்லு பூண்டை வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கேரட், பாதி வந்து பெல் பெப்பரை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃப்ரோசன் வந்து பட்டாணி. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கஞ்சி கூட வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒன்றாவே சேர்த்து நம்ம வந்து வேக வச்சிடலாம். குக்கரை நம்ம மூடியை போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்குவோம். நீங்கள் குக்கர் இல்லாமல் வந்து டேரெக்டாக நம்ம பாத்திரத்திலே கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கஞ்சி வந்து நல்லாவே வெந்து ரெடியாகி வந்துருச்சு. 2 விசில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இது கூட நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக வந்து நீங்கள் வந்து தேங்காய் பால் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் துருவல் வந்து நான் வந்து சேர்க்குறேன். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை சேர்த்து வந்து கலந்துக்கலாம். தேங்காய் துருவலை சேர்த்த பிறகு நமக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரை கூட நம்ம வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்குவமாக தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை சேர்த்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இப்போ நல்ல சூப்பராக ஹெல்த்தியான ஓட்ஸ் கஞ்சி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.